அவர் இன்ஸ்டாக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய கருத்துக்களை கன்சியூம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து இப்போ இன்ஸ்டாவில் தான் இருக்காங்க. அவருடைய வீடியோ பர்டிகுலராக தூக்கப்பட்டதில் ஏதாவது பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி உலகத்திலே இன்ஸ்டாவில் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் வந்து அதாவது அரசியல் தலைவர்களில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ அதனால் இன்றைக்கி தேதியில் வந்து இந்த மாதிரி பிட்சாட் மாதிரியான ஒரு சின்ன ஆப் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூடூத் வழியாகவே வந்து இன்டர்நெட் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் உலகத்தோட இன்னொரு மூலைக்கு வந்து போயிட முடியும். ஓகே, அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நமக்கு இப்பொழுது அரசியல் கருத்துக்கள் அல்லாமல் பல்வேறு மாற்று கருத்துக்கள் தரவின் அடிப்படையில் இப்பொழுது நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் ஏஐ நிபுணர் இயக்குனர் திரு ஐஎஸ்ஆர் செல்வகுமார் அவர்கள். இன்றைக்கி இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான தரவுகள் எப்படி பின்னணியில் இயங்குகின்றன என்பதை அவரிடம் கேட்டு பெறுவோம். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், இப்போ வந்து வழக்கமாக மன் கி பாத் இந்த மாதிரி உரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரேடியோ, டிவி, சேட்டலைட்டு, எக்ஸ் தளங்கள் இந்த மாதிரி செய்துட்டு இருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் டக்குனு ஒரு இன்ஸ்டாவுக்கு வந்துட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரே இன்ஸ்டாவுக்கு வரதுக்கு என்ன காரணம்? அவர் வரலனா தான் நீங்கள் அதை பற்றி கேட்டிருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் லேட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் இன்ஸ்டாக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய கருத்துக்களை கன்சியூம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து இப்போ இன்ஸ்டாவில் தான் இருக்காங்க. அதனால் நரேந்திர மோடி மட்டுமல்ல, இனிமேல் உலக தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வழக்கமான பிளாட்ஃபார்ம்ஸை தவிர்த்து. ஆனால் அவர் அந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில், அதாவது அந்த டெல்லி போராட்டங்கள் நடக்கும்போது தான் அவர் ஃபஸ்ட்டு போடுறார். இதுக்கு முன்னால் அவர் எக்ஸில் இந்த மாதிரி ட்விட்டரில் தான் பண்ணுவார். அந்த அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு சமயத்தில் வந்து நம்ம அதனுடைய அவசியத்தை வந்து உணர்ந்திருப்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த சிஜேபியோடைய அந்த போராட்டம் வந்து இதற்கான நெசசிட்டியை வந்து அவருடைய அட்வைசர்ஸ்க்கு வந்து அது உணர்த்தி இருக்கும். அவங்க இப்போ மோடிக்கிட்ட சொல்லி மோடி இப்போ உங்கள் வாய்ஸை கேட்கக்கூடியவங்கெல்லாம் இன்ஸ்டாவில் தான் இருக்காங்க. அதனால் ஒரு நள்ளிரவில் அவர் செய்தார். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அது அந்த நள்ளிரவுன்றதை நீங்கள் பாருங்கள், அப்போ எவ்வளோ அவசரமாக அதை உணர்ந்திருப்பார். ஏன்னா அந்த சமயத்தில் இட் வாஸ் அ வெரி ஹீட்டட் சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் வேறு எப்படியெல்லாம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னும்போது மற்ற வழக்கமான அந்த ரீச் பண்ணுற உத்தியை விட்டுட்டு இன்ஸ்டா வழியாக வந்தாருன்றது தான் அதோட முக்கியத்துவத்தை வந்து நமக்கு உணர்த்துது. இன்ஸ்டா மட்டுமல்ல, ஃபேஸ்புக், இது ரெண்டுலேயுமே மீட்டாக வந்து செய்துட்ருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வந்து நம்ம டக்குன்னு ஒரு இளைஞர்கள்கிட்ட அல்லது போராட்டக்காரர்களுக்கு செய்தியை கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரதமர் வராருன்னு வைங்களேன். ஆனால் அவருடைய அந்த ஒரு ஸ்பீச் வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து தூக்குறாங்க. பின்னால் அது வந்து இந்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமே கூப்பிட்டு வச்சு செய்திருந்தாலும் அவருடைய வீடியோ பர்டிகுலராக தூக்கப்பட்டதில் ஏதாவது பின்னணி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதை ரெண்டு விஷயமாக சொல்லலாம். அதாவது மெட்டா நிறுவனம் வந்து இதுக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னா டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் கிளிட்ச் வந்து இது எந்த விதமான டெக்னிக்கல் கிளிட்ச் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, சரி, இன்றைக்கி உலகத்திலே இன்ஸ்டாவில் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் வந்து அதாவது அரசியல் தலைவர்களில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். அன்றைக்கி May 23 அன்றைக்கி தான் நள்ளிரவில் அவர் வந்து ஒரு பதிவு போட்டுறாரு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியனா நம்பர் தெரியல, ஆனால் ஹியூஜ் ஹியூஜ் ரீச் அது. ஸோ பொதுவாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போதே வந்து என்ன ஆகுனா, ஆல்காரிதம் வந்து மாறும். அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த அக்கௌண்ட் என்ன கருத்தை சொல்தோ அதை நோக்கி எல்லாரையும் வந்து இழுத்துட்டு வரும். ஓகே, ஒரு தண்ணி இப்படி போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி மாறி வர ஆரம்பிக்கும். ஆல்காரிதம் அப்படி தான். ஸோ அப்போது நரேந்திர மோடி அக்கௌண்ட்டை நோக்கி எல்லா ஃபீடும் வருது. அது வந்து பாருன்னு சொல்லுது. அதுலேருந்து விலகி போயிட்டுருக்கு. அப்படின்னும்போது பொதுவாக உள்ளுக்குள்ளே டெக்னிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு இந்த அக்கௌண்ட் மேலே இந்த பர்டிகுலர் பதிவு மேலே, இந்த போஸ்ட் மேலே ஏதோ ஒரு அட்டென்ஷன் குவியுதுன்னா, இது வந்து நேச்சுரலாக நடக்குதா, ஆர்கானிக்காக நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து உள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்குது. ஓகே, அது வந்து பார்க்கும். அதில் ஏதாவது தவறு இருக்குது, ஏதோ பாட் வச்சு பண்ணுறாங்க. ஓகே, மனுஷனே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மொபைலில் வச்சு பெரிய ஃபார்மிங் பண்ணி அது வழியாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதாவது நடக்குதா அப்படின்னு பாரு அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து செக் பண்ணும். அப்படி செக் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணி ஃப்ளாக் பண்ணிடும். இதில் வந்து ஏதோ கோளாறு இருக்குது, சம்திங் ராங், இந்த அக்கௌண்ட் ஏதோ தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கவனக்குவிப்பு அப்போது ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சில விஷயங்கள், அதாவது இப்போது
இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய வந்து அது இன்றைக்கி வந்து அதையும் கூட நான் அடுத்து கேட்குறேன். ஆனால் ட்ரோல் ஆச்சு, அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி மோடி அவர்களே வந்து ட்ரோல் பண்ணி எல்லாம் அந்த வீடியோவை தூக்க மாட்டேன்றாங்க. அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஏற்கனவே நீங்கள் வந்து நோடல் ஆஃபீஸுக்கு கொடுக்கணும், சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு பழைய பஞ்சாயத்து இருக்குது. இப்போ புதுசாக இந்த மாதிரியும் ஒரு மிட்டாவுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பிரச்சனை போகிறத பார்க்குறோம். அப்போ கொடுக்குற விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறாங்களே. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் வேறு ஏதாவது அயல்நாட்டு சதி இருக்கான்னு நான் நேரடியாகவே கேட்குறேன். ஓகே. ஸோ இது வந்து மெட்டா நிறுவனம் சொன்ன காரணம். ஆட்டோ ஃபில்ட்ரேஷனில் ஏதோ எரர் ஆகி கிளிச் ஆகி அது வந்து ஃப்ளாக் பண்ணிடுச்சு அந்த அக்கௌண்ட்டை. அப்புறம் இது எங்கள் கவனத்துக்கு வந்தோன்னே நீக்கிட்டோம், சரியாயிடுச்சு அப்படின்றது இது அவங்க சொன்ன காரணம். இது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து வச்சிடலாம். இப்போ யூகங்களின் அடிப்படையில் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வருவோம். இது வந்து வேணுமெனே செய்யப்பட்டதா? செய்யப்பட்டது என்றால் மெட்டா நிறுவனம் தானாக முன் வந்து இதை வந்து இந்த மாதிரி செய்ததா, அல்லது வேறு அந்நிய சக்திகள் தூண்டுதலால் இதை செஞ்சுதா அப்படின்னா அது அவ்வளோ எளிதாக வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியல. ஆனால் இப்போ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒன்று சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி நானும் உட்காந்து இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இப்படி எல்லாத்துலேயும் எழுதிட்டுருப்பேன். ஓகே, நமக்குன்னு சில பேர் இருப்பாங்களா, ஒரு 50 பேர் 60 பேர் இவ்வளோ தான் வந்து வாசிப்பாங்க. அப்போ தற்செயலாக இப்போ டிக்டாக் வாஸ் பிகமிங் பாப்புலர். இன்ஸ்டா மாதிரி அது பயங்கர பாப்புலர் ஆகிட்டது. அப்போ நான் அதில் போய் என்னுடைய கதைகள், கவிதைகள், ஏதாவது நோட்ஸு இப்படி இதெல்லாம் போட்டுக்கிட்டே வரேன். அதில் என்னடானா 1 மில்லியன் 2 மில்லியன் போகுது. ஓகே, அது ஒன்றுமே இருக்காது அது. ஆனால் ஒரு குட் மார்னிங் போட்டு 2 ஏதோ சொல்லியிருப்பேன், அது 1 மில்லியன் போகுது. எப்படிரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது ஒரு தடவை வந்து டிக்டாக்ல வேலை செஞ்ச என்னுடைய நண்பர்கள் சில பேர் இளைஞர்கள் அவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன், என்ன உங்கள் அக்கௌண்ட் இப்படி எது போட்டாலும் பறக்குது, வியூஸ் குவியுது அப்படின்னோடனே, சார் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதை, நீங்கள் எழுதுதெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, சரி சார் இதில் இதுலையா நிறைய பேர் படிக்கிட்டோம், நாங்கள் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம். நாங்கள் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுறோம். ஆமாம், அது வித்தவுட் எனி ஃபில்டர்ஸ் அது வந்து எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒன்று ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் போடுற ஒரு பதிவு அதோடைய தரம் நோக்கம் எல்லாத்தையும் மீறி அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றத வந்து அந்த நிறுவனம் தீர்மானிக்க முடியும். உங்கள் கண்டென்ட் மட்டும் இல்லை, அவங்க கம்பெனியே போய் சேரணும். அதுதான் சொல்கிறேன். ஸோ அப்போ அது பண்ண முடியுன்றது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரியான ஒரு டெலிகேட்டான ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பார்வை அல்லது ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமலாம் இருக்கும். நியூட்ரலாக யாருமே இருக்க முடியாது, இருந்தால் அது போய் ஓகே. ஏன்னா சாய் ஓனாக குறைச்சிக்கலாம், நான் ரொம்ப அப்படி சாய மாட்டாங்க, ரொம்ப இப்படி சாய மாட்டாங்கன்னு இருக்கலாமே ஒழிய நியூட்ரலாக யாரும் இருக்க முடியாது. ஸோ அப்போது நரேந்திர மோடி போன்ற தலைவர்கள் பேசுகிற பேச்சையோ அவங்க சொல்கிற கருத்துக்களையோ வந்து அதிகம் பேரை போய் சேரணும் அப்படின்றத வந்து அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறுவனம் கூட தீர்மானிக்கலாம், அல்லது யாருக்கும் போக விடாமலும் செய்ய முடியும் அப்படின்றது வந்து டெக்னிக்கலாக சாத்தியம். அந்த அடிப்படையில் கூட இப்போது சில நேரம் அடிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான், அந்த ட்ரோல் மெட்டீரியல் இருந்தால் தான் ஒரிஜினல் கண்டென்ட் கூட போகும் அப்படின்னு, அதனால் கூட நீக்காமல் இருக்காங்க அப்படின்ற சந்தேகத்தை நான் எழுப்புறேன். அது சரியாக இருக்குமா? அது வந்து என்னென்னா, இப்போ இந்த ட்ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒன்று நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மே 100% தடை பண்ணால் ஒழிய அது வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த வினாடி நம்ம பேசுறது கூட யாராவது பார்த்தாங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களால ட்ரால் பண்ண முடியும். ஓகே, கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட முடியும், அல்லது பேசி அவங்க பார்த்த அடுத்த வினாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரே ஒரு ஃப்ரேம்லேருந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அவன் வந்து என்ன வேணா ட்ரால் பண்ணலாம் நம்மளை. அதுக்கெலாம் தயாராக தான் நீங்களும் நானுமே பேசிகிட்டு இருக்கோம். இதே நிலைமை தான் வந்து உலக தலைவர்களுக்கு எல்லாரும் தயாராக இருக்கு. ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு திரு மோடி அவர்களே சொல்லியிருக்காரு, என்னை பற்றியும் நீங்கள் அம்மாவை பற்றி பேசியிருக்கீங்க, உங்களுக்கு மன்னிக்கு தான் விரும்புகிறேன் அப்படின்ற இதெல்லாம் அவர் பேசி அது ஒரு கிரெடிட் எடுத்திருக்காருன்னு தான் அது நானும் கேட்டேன். அது நல்ல விஷயம் அது. ஓகே, ஸோ இதில் வந்து ட்ரால் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஆச்சரியம் இல்லை, இதையும் ட்ரால் பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்போ இவ்வளவு சோசியல் மீடியா, இப்போ சில பேர் வந்து வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு மெசஞ்சர், அது இப்போ ஃபேஸ்புக்கு, இதில் ஒரு கேள்வி இருக்குது. இதில் இந்த இன்ஸ்டாவை நோக்கி மட்டுமே வந்து குவிந்து அங்கே மட்டுமே அதிக பார்வையாளர்கள் இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் வராங்களா, இல்லை இங்கே நிறைய பேர் வரதுனால அந்த அதுக்கான ஒரு கூடுதலாக அந்த நம்ம மக்கள் அது பக்கம் போகிறாங்களா? சரி, இப்போது பாப்புலராக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்களும் நானும் ஆன்லைன் வந்த புதுசில் ட்விட்டர் வந்தது, அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இருந்தோம். ஆர்குட்லேருந்து ஆரம்பிச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ ஆர்குட்டில் ஆரம்பித்து ஃபேஸ்புக் வந்து ட்விட்டர் வரும்போது
ட்விட்டரை வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா அதனுடைய அளவு 150 கேரக்டர், அதுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதுக்குள்ளே நம்ம வந்து 2-3 வார்த்தைகளில் சொன்னால் கூட எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அது கீழே உரையாடுறதெல்லாம் வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. ஸோ அது வழியாக இப்போ அரசியல் கருத்துக்களை பகிர்வதுன்றது வந்து ரொம்ப எளிமையானதால் இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசுகிறவங்களுக்கான ஒரு தளமாக வந்து ட்விட்டர் மாறிச்சு. உடனே தலைவர்களும் அதுக்குள்ளே வந்தாங்க. அது வழியாக அவங்களோட கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணாங்க. மோடியே கூட இது வழியாக தான் ரொம்ப அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணார் அவர். ஓகே. ஆனால் நம்ம ட்விட்டருக்குள்ளே வந்த சமயத்தில் இன்றைக்கி நம்ம சொல்கிற ஜென்சிலாம் எங்கே இருந்தாங்கன்னா டோரா புஜ்ஜி பார்த்துட்டு இருந்தாங்க, விஷுவலாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. நம்ம இங்கே எழுத்தில் 150 எழுத்துக்கே கொண்டாடிட்டு இருந்தோம். ஆஹா, எழுத்து குறைஞ்சிருச்சுப்பான்னு. அவன் எழுத்தே இல்லாமல் ஒன்று பார்த்துட்ருக்கான், டோரா வழியாக பார்த்துட்ருக்கான். அதை டோரா மலை ஏறினா இவனு ஏறின ஒரு திருப்தி. நான் அது வந்து ஆற்றுல நீந்து போச்சுன்னா இவன் நீந்த தெரியுண்டான்னு அவனுக்கு திருப்தி. அவங்க விஷுவலாகவே அவன் பிரெயின் ஒர்க் ஆகுது. அவங்க சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி, ஜப்பான் லாங்குவேஜ் மாதிரி அவனுக்கு வந்து ஃபுல்லாக விஷுவல் ரெக்கார்ட் ஆகுது. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம தான் அதையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு டெலிவிஷன் உருவாக்குறோம், அப்படி ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கும் போது அவங்க குழந்தைகளை அதை தான் கன்சியூம் பண்ணாங்க. அவங்க டீனேஜராக வரும்போது அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது வந்து ட்விட்டரில் இல்லை, விஷுவலாக இல்லை, எழுத்தாக இருக்குது. அப்போ அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தா ஃபோட்டோ ஷேரிங் ஆப் வந்து அப்போ வந்து இன்ஸ்டாகிராம். அப்போது இட் வாஸ் ஜஸ்ட் எ ஃபோட்டோ ஷேரிங் ஆப். ஆனால் அதில் போய் அவங்க வந்து உள்ளே எல்லாரும் பேசி பழகுது வந்துட்டு இருந்தது. இப்போ நம்மளை மாதிரி கொஞ்சம் அதுக்குள்ளே போகாதவங்களாம், அதாவது ஜென்சி அல்லாதவர்கள்லாம் வந்து பூமர் அப்படின்னு சொல்லி இல்லை, அவங்க கண்டென்ட்டை மட்டும் டெலிவரி ஆகுதா அதை மட்டும் பார்த்துட்டு ஓகே, நம்ம அதை சுற்றி ஒதுங்கி இருந்துட்டோம். ஆனால் அவங்களுடைய தேவைகள் என்னன்றதை தொடர்ந்து அந்த ஆப் வழியாக அவங்க அந்த ஆப்புக்கு தெரிவிக்கும்போது ஒரு ஃபோட்டோவை தாண்டி ஒரு வீடியோ வந்து அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் வருது. அப்போ வீடியோனா ஃபுல் வீடியோ வேணுமா? வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அதுக்காக யூடியூப் இருக்குது. அப்போ ஷார்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வந்து அதில் க்ரியேட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த ஷார்ட் வீடியோ வழியாக வந்து அவங்க பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க அல்லது எதையோ உயர்த்தி சொல்கிறாங்க அப்படின்றது வந்து அதுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. நடந்து இன்றைக்கி எலெக்ஷனை தீர்மானிக்கிற அளவு வரைக்கும் வந்துடுச்சு. ஓகே. இருந்தாலும் இந்த கேள்வி வந்து வருது, ஏன் அது இப்போ அதே மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஏன் இன்ஸ்டாவில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்து இதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய டூல்ஸோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நரேந்திர மோடி பேசினார். அவர் பேசி முடித்த ஒரு 2வது நிமிஷம் வந்து டக்குன்னு ட்ரால் மெட்டீரியல்ஸ் வந்து போடுறாங்க. பூக்கி பிஎம் அப்படின்னு போட்டு பண்ணுறாங்க. எப்படி அதை பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் எந்த வீடியோவை எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்குறீங்க? இன்ஸ்டா தான் பார்க்குறீங்க. அதுலேயே வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன், அதுலேயே எடிட் பண்ணி அதுக்குள்ளேயே உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய ஆக்டிங்கை அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு எக்ஸ்பிரஷனை உள்ளே சொருகக்கூடிய எடிட் பண்ணக்கூடிய வசதி வந்து அதில் இருக்குது. காமிக்கலாக ஒரு மியூசிக் வேணுமா? அவனே லைப்ரரி கொடுத்துருக்கான். ஓகே. நீங்கள் வந்து அதை வேறு ஏதாவது கார்ட்டூனாக மாற்றணுமா? அதுக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்கு. ஓகே. அதுக்குள்ளே இல்லை, அடிஷ்னல் ஏதாவது தேவைன்னா அவனே கூடவே எடிட்ஸ் அப்படின்னு ஒரு எடிட்டர் கொடுத்துருக்கான். ஸோ அப்போது நீங்கள் அப்படி இப்படி அசைய வேணாம், உட்காந்த இடத்துல அந்த கண்டென்ட்டை பார்த்தா அடுத்த சில வினாடிகளுக்குள்ளே வந்த கண்டென்ட் வந்து இன்னொரு கண்டென்ட்டை நீங்கள் உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அதில் விஷயம். ஸோ அப்போ அவன் கண்டென்ட்டை வெறுமனே கன்சியூம் பண்ணல, இஸ் மேக்கிங் அ கண்டென்ட் அவுட் ஆஃப் அ கண்டென்ட். ஓகே. அது வந்து ஒரு வீடியோவை பார்த்தான், அதுலேருந்து ஒரே ஒரு இமேஜ் எடுத்தான், அந்த இமேஜ் கூட ஆடியோ போட்டு இதை பண்ணி அது திரும்ப ஒரு வீடியோ ஆக்கிட்டான். ஸோ இவ்வளோ வசதிகள் அதில் இருக்கிறதால யூஸரே அதை வந்து ரீக்ரியேஷன்ஸ் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கனால. ஆமாம். அது இப்போ இதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கேள்வி, இது மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி இமீடியட் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறது, அல்காரிதம் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் ஓகேங்க சார். ஆனால் டெல்லி அந்த போராட்டம் இது நடக்கும்போது அந்த ஏரியாக்களில் வாட்ஸ்அப், இன்டர்நெட் க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஈவன் மக்கள் கேதர் ஆகிறதெல்லாம் என்ன மாதிரியான பஸ்ஸு, மெட்ரோ எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் பீப்புள் கேதர் ஆனாங்க, அடுத்த நாள் அதிகமாக கேதர் ஆனாங்க. இந்த ரகசியம் மட்டும் நிச்சயமாக புரியப்படல. அதுக்கு என்ன டேட்டா சொல்லுது, எப்படி வந்தாங்க அவங்க? இப்போது பொதுவாக இன்டர்நெட்டில் இருக்கிற சமூக வலைத்தளங்கள் நம்ம சொல்கிற அந்த ஆப்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இது எல்லாமே இயங்குறதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்? அடிப்படையில் இன்டர்நெட். ஓகே. இப்போ இன்டர்நெட் இல்லாமல் இயங்கக்கூடிய ஆப்ஸ் இதுதான் வந்து அந்த ஜந்தர் மந்தரில் இருந்தது. அங்கே கூடியிருந்தவங்க வந்து பயன்படுத்தினாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிட் சாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அப்புறம் Bridge.fi, அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா அது டெலிகாமில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் பேஸ் பண்ணியே ரன் ஆகுங்களா? எதுக்குமே நம்ம சொல்கிற எந்த நெட்வொர்க்குக்கும் அது சம்மந்தம் கிடையாது. அதுக்கு என்ன தேவைன்னா ப்ளூடூத் மட்டும்தான். வாட்ஸ்அப் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், விஜய் அப்படின்னு ஒரு ஹலோ விஜய்னு ஒன்று அனுப்புகிறேன்.
ஸோ அப்போது என்கிட்டேருந்து உங்களுக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல அது வந்து நியரஸ்ட்டு டவர் போகுது. ஸோ டவர்லேருந்து நேராக வாட்ஸ்அப் சர்வர் போகுது. அங்கே என்கிரிப்ட் ஆகும். என்கிரிப்ட் ஆகி உங்களுக்கு கிட்ட இருக்க ஒரு டவருக்கு வந்து அந்த டவர்லேருந்து உங்களுக்கு வருது. இவ்வளோ விஷயம் நடக்குது. இது எல்லாமே இயங்கிறதுக்கு வந்து அடிப்படையில் என்ன தேவைப்படுதுன்னா இன்டர்நெட் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ இன்டர்நெட்டு, ஒரு டவரு, அப்புறம் வாட்ஸ்அப்புக்கான ஒரு சர்வர், இவ்வளவும் இருந்தால் தான் நான் வந்து ஒரு ஹலோ சொன்னால் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. இப்போ இதெல்லாம் இல்லாமல் பைபாஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க்கு தான் இந்த விசாட்ன்றது வந்து இயங்குது. அது சாதாரண நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளூடூத். ஓகே. அந்த ப்ளூடூத் டெக்னாலஜியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த விசாட்டை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு மெசேஜ் அனுப்புனேன்னா 100 to 300 மீட்டருக்குள்ளே யார் இருந்தாலும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும். ஓகே. அப்போது என்னுடைய ஃபோன் வந்து வெறும் ஃபோனாக இல்லை, அதுவே ஒரு டவராக இருக்குது. ஓகே. ஓகே. அது வந்து நான் அந்த விசாட் பயன்படுத்துகிற அந்த பிட்சாட் பயன்படுத்துகிற இன்னொருத்தருக்கு நான் அனுப்பும்போது அவர் 100 மீட்டருக்குள்ளே இருந்தாருன்னா அவருக்கு போய் இறங்கிடும். இப்போது ஆனால் எஸ்எம்எஸ் எல்லாம் விட இது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஸ்டில் டவர் கூட க்ளோஸ் பண்ணியிருந்து எஸ்எம்எஸ்ஸுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த ப்ளூடூத் வழியாக. ஃபோன் தான் உங்களுடைய இது மொத்தமே. நீங்கள் வந்து டெலகாம் நிறுவனம் தேவையில்லை, இன்டர்நெட் நிறுவனம் தேவையில்லை, வேறு யாருமே தேவையில்லை. ஃபோன் வைத்திருக்கிற 2 பேர் இருந்தால் போகிறோம். ஓகே. நான் விஜய்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன்னா என் ஃபோனில் ப்ளூடூத் இருந்தால் போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ப்ளூடூத் வழியாக நான் உங்களை ரீச் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இங்கே இல்லை, நீங்கள் வந்து ஒரு 1000 மீட்டர் தள்ளி இந்த க்ரௌடில் எங்கேயோ இருக்கீங்க வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணால் அடுத்த 200வது மீட்டரில் இருக்க ஒருத்தருக்கு போய் இறங்கும். அங்கேருந்து திருப்பி ஒரு 200வது மீட்டரில் இருக்கிறதுக்கு போய் இறங்கும். இப்படி தள்ளி தள்ளி 1000வது மீட்டரில் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க, உங்களுக்கு வந்து இறங்கிடும். இதில் வந்து டெலகாம் இல்லை, இன்டர்நெட் இல்லை, வேறு எந்த நெட்வொர்க்கும் கிடையாது உங்களுக்கு. ஸோ வெறும்லே ப்ளூடூத் வழியாகவே அது இயங்கி உங்களை வந்து ரீச் பண்ணிடுச்சு. இப்படி தான் வந்து இந்த பிட்சாட் வந்து இயங்குது. ஸோ நிறைய கூட்டம் இருந்ததுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாகிடும். ஏன்னா நிறைய பேர் குட்டி குட்டி நோடு, ஒரு ஃபோனும் ஒரு டவராக மாறிடும். இப்படி போவோம், இங்கே ஆள் இல்லைன்னா டக்குன்னு ஆள் இருக்குது இந்த கூட்டத்துக்கு இப்படி வந்துடும், இப்படி வந்து உங்களை வந்து ரீச் பண்ணிவிடும் உங்களுக்கு. இப்போ இந்த விஷயங்கள் கேட்கும் பொழுது, இப்போது வழக்கமான நெட்வொர்க் எல்லாமே இப்போ ப்ளூடூத் வழியாக இப்போ ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு நேம், அதாவது ஏதோ ஒரு நேம் வச்சு இந்த நேமில் வந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது நீட் பேஸ்டு அப்படின்னு எல்லாம் உங்கள் ப்ளூடூத் நேமை மாற்றி வச்சுருந்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வேறு ஏதாவது கோட் வேர்டு இருந்திருக்கணுமே? பியூட்டிஃபுல் கொஸ்டின். நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கேட்பான். அது வந்து ஆத்தென்டிகேஷனுக்காக உங்களுடைய இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்கல்ல. ஆனால் இந்த பிட்சாட்லேயோ இல்லை பிரிட்ஜ் ஃபைலையோ நீங்கள் வந்து மிஸ்டாட்டிக்லையோ நீங்கள் எதுக்குள்ளே போனாலும் எதுவுமே கேட்காது. ஸோ அது ஒரு நேம் கேட்கும், ஒரு ஐடி கேட்கும், அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு இயங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா மறந்தது தான். ஓகே. நீங்கள் வந்து பட் வாட்ஸ்அப்பில் போய் என் பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா வந்து உன்னோட ஃபோன் நம்பர் என்ன, அது என்ன திரும்ப கொடுத்துருவான். இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இட் இஸ் 100% ஓப்பன் சோர்ஸ். அதாவது இலவசமாக எங்கேயோ கிடக்குது, நான் எடுத்து பயன்படுத்துகிறேன், வேணான்னா அப்படியே போட்டு போயிடலாம் அப்படின்றதால. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இது அன்றைக்கி தெரிஞ்சிருந்தது. அங்கே கூடியிருக்கிறவங்க வந்து நெட்வொர்க்கை தாண்டி இந்த மாதிரி பிட்சாட் வழியாக வந்து ஆயிருக்காங்கன்றதால கிட் ஹப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கிட் ஹப்னு ஒரு தளம் இருக்குது. அங்கே வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இலவசமாக இருக்கும். அதில் பிட்சாட் மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்து சில இதையும் பண்ணாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டான்னு சொன்னால் நான் என் ஃபோனில் கூட ஒன்று இறக்கி வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே பிளாக் பண்ணால் கூட நான் இங்கே ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ எல்லாம் ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு, ஸோ அதனால் இன்றைக்கி தேதியில் வந்து இந்த மாதிரி பிட்சாட் மாதிரியான ஒரு சின்ன ஆப் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூடூத் வழியாகவே வந்து இன்டர்நெட் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் உலகத்தோட இன்னொரு மூலைக்கு வந்து முடியும். ஓகே. ஸோ அதுக்கான எல்லா சாத்தியங்களும் டெக்னிக்கலி இருக்குது. தேவைப்பட்டால் அதையும் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு கட்டத்தில் இப்போ மோடி மாதிரியான இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர் உட்பட எல்லாருமே வந்து இளைஞர்களை ரீச் பண்ணணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வரணும். அதே சமயத்தில் அவங்களுடைய அட்வைசர்ஸ், டெக்னிக்கல் அட்வைசர்ஸ் வந்து இதையெல்லாம் தாண்டி பிட்சாட் மாதிரி இயங்கக்கூடிய, அதன் வழியாக இயங்கக்கூடிய இளைஞர்களையும் ரீச் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கல் ப்ரில்லியன்ஸோடு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. அதாவது என்ன நோக்கத்திற்கு சில நேரம் உருவாக்கப்பட்டதோ வயக்கிற மாதிரி தான். என்ன நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டதுன்றது ஆமாம், அது ஆர்ட் பேஷனுக்காக
அது மாதிரி இப்போ இங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இதுக்காகும்போது இந்த மாதிரியான ஒரு மாஸ் கேதரிங் அதை வெவ்வேறு வழிகளில் இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு வரிசையில் சொன்னீங்க. அந்த மாதிரி இது மாதிரியான டூல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகிட்டு இருக்கிற வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ போக போக நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னா, இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி கேட்ஜெட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, அதாவது சின்னதாக பாக்கெட் சைஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை கையில் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு மொபைல் ஃபோன் கேரி பண்ணுறதே ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, மொபைல் ஃபோனை கேரி பண்ணணும், மொபைல் ஃபோனை பிடுங்கிட்டாங்கன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது, தொலைச்சிட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வாட்சுக்கு மாறினதாகவும் இதுக்கு முன்னால் ஸ்டில் இட் இஸ் அ கேட்ஜெட். வாட்சுக்கே நீங்கள் மாறினா கூட அது ஒரு கேட்ஜெட் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போது வித்தவுட் கேட்ஜெட் நான் வந்து பார்த்தாலே இப்படி கையை அசைச்சாலே அப்படின்றத நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, அதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்ததுலேருந்து இதற்கான கண்டுபிடிப்புகள், இதற்கான ஆராய்ச்சிகள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த பிட்சாட்டை வந்து ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தின மாதிரி பேரிடர் நேரத்தில், ஏன்னா நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துது. இவங்களாகவே திங்க் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணும் பொழுது ஒரு சுனாமி மாதிரி இங்கே ஏர்ஃபோர்ஸ் இங்கே நடக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு இமீடியட்டாக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நிச்சயமாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போது அந்த நேரத்தில் நெட்வொர்க் வேலை செய்யலை, செல்ஃபோன் டவரே உடஞ்சி விழுந்துச்சிங்க, என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னும் போது பிட்சாட் மாதிரியான அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி பயன்படுத்தி நம்ம வந்து மக்களுக்கு வந்து தகவல் சொல்லவோ இல்லை அவங்கக்கிட்ட இந்த தகவல் பெறவோ வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அந்த பேரிடருடைய பேராபத்தை வந்து நம்மளால் வந்து குறைச்சிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம அதை நோக்கி கூட போகலாம். அப்போது நீங்கள் கேட்டிங்க இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்பவுமே பாருங்கள் ரிவர்ஸில் தான் நடக்குது. நமக்கு வந்து ஒரு காலத்தில் டெலிகிராம் வச்சு ஒரு எழுத்தாக அடித்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜை கடத்தி, ஆமாம், அதுக்கு ஒரு நாள் ஆயிரும். நீங்கள் போய் தந்தி ஆஃபீஸில் நின்று ஒரு குறிச்சி வர்றது க்யூவில் நின்று வர்றதுக்கு ஆகும். மெயிலே ஒரு பெரிய புரட்சியாக, ஆமாம், புரட்சியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு கை சொடுக்கிற நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உலகம் முழுக்க பல லட்சம் பேருக்கு மெசேஜ் அனுப்ப முடியுது, திரும்ப பெற முடியுது. அப்படின்ற காலகட்டத்தில் இப்போ எங்கே வந்து நிற்கிறோன்னா, எனக்கு இப்படிலாம் வேணாம்ப்பா, நான் கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்க வேணாம், நான் தனியாக இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வரணும் அப்படின்றது தான் இப்போ நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய கேட்ஜெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் விரும்புகிற தனிமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட் வந்து வரலாம். அது செலவு குறைவாக வேறு எந்த நெட்வொர்க்லையும் சிக்காத ஒரு தொழில்நுட்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கான கேட்ஜெட்ஸ் வந்து உருவாகலாம் அப்படின்றது தான் என்னுடைய. அப்படி தனி உலகத்தில் என்ன செய்ய முடியும்? இப்போ ஏஐ வந்து இப்போ நீங்கள் ஒரு முறை சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை மட்டுமே இப்போ ஏஐலேருந்து எல்லா தகவலையும் பெறுகிறோம். எனக்கு என்னுடைய ருட்டீன் ஒர்க்குக்காக ஒரு தனி ஏஐ நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த மாதிரி நான் மட்டும் தனியாகவே ஒரு கேஜெட்ஸை உருவாக்கி அதனால் என்ன பயன் பெற முடியும்? அதாவது தனிமை அப்படின்றது வந்து என்னென்னா, நான் வந்து கூட்டத்தில் தான் இருந்தவனை நம்ம. ஓகே, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கூட்டம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைகள் இவங்களாம் இருப்பாங்க. வெளியில் போனால் பக்கத்து வீடு எதிர் வீடு சாலையில் போகிற வரவங்க, இப்படியே போன இந்த சொசைட்டி பெருகி உலகம் முழுக்க ஒரு சின்ன குழுவாக கூட்டமாக தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் நான் சில நேரம் அதுலேருந்து ஒதுங்கி நான் இதில் சிக்காமல் நான் வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நிறைய ரோட்டில் போகிறவங்க பேச்செல்லாம் கேட்டுது, அது நம்ம விரும்பாதது. ஓகே, அப்படி விரும்பாத என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வரும்போது அதை நான் வந்து எப்படி தடுத்துக்கிட்டு நான் வந்து என்னோடய ஏகாந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதற்கான சில விஷயங்கள் வந்து வரத்தான் வேணும், வந்துடும் அது. ஓகே, எதிர்காலத்தில் அது காஸ்ட்லியாக மாறலாம் நமக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் ஒரே கட்டத்தில் நீங்கள் எல்லோரும் ரீச் பண்ணுறது நடந்துகிட்ருக்கோம், இன்னொரு பக்கம் நான் எதுவுமே இல்லைப்பா, தனியாக இருக்கேன்ப்பா அப்படின்றத நோக்கி. ஆனாலும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவேன். அப்படி டெக்னாலஜி புதுசாக வந்துட்டு தான் இருக்கும் நமக்கு. ஸோ என்னுடைய கருத்தை வந்து என்னென்னா, எதிர்காலத்தில் நம்ம நிகழ்ச்சி வழியாகவே நான் பதிவு பண்ணுறேன், வித்தவுட் கேட்ஜெட் இனிமேல் நம்ம வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃப்யூச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு இன்வென்ஷன் இதில் வந்துடும் நமக்கு. நிச்சயமாக சார், நீங்கள் வந்து அதாவது ஒரு பெரிய கலவரம் அல்லது ஒரு பெரிய போராட்ட களத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய தரவுகளிலிருந்து இன்றைக்கி ஏற்படக்கூடிய எதிர்கால மாற்றங்கள் வரைக்கும் பதிவு செஞ்சுருக்கீங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.